இனி விரிவான செய்திகள். வடக்கில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் சாட்சியங்கள் வழங்கப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படாமை வேதனை அளிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்கவுடன் நேற்று மாலை நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தெற்கு ஊடக சகோதரத்துவத்தையும் வடக்கு ஊடக சகோதரத்துவத்தையும் ஒன்றாக இணைக்கும் நல்லிணக்க பயணம் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பில் ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் ஆகியோர் கலந்துரையாடினர். முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதி அமைச்சர் கருணாரத்ன பரணவிதானவும் கலந்து கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடல் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். 44 பேர் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிலே 4 பேர்கள் தான் சிங்கள மக்கள், மற்றவர்கள் அனைவரும் தமிழர்கள். அந்த 4 பேர்களிலே என்னுடைய நண்பர் லசந்தா மற்றும் எக்னலிகொட அவர்கள் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெற்றாலும் தமிழ் ஊடகவியலாளர்கள் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதது எங்களுக்கு மிகவும் மனவருத்தம் அளிப்பதாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டேன். அவர்களை கொன்றவர்கள் யார் என்று மக்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும் போது, அப்பேற்பட்டவர்கள் உள்நாட்டிலேயே இருக்கின்றார்கள் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இது சம்பந்தமான ஒரு விசாரணையை எடுக்காதது மனதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது, மனவருத்தத்தை தருகின்றது என்று நான் குறிப்பிட்டேன். அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதேவேளை கொல்லப்பட்ட மற்றும் காணாமற் போன வடமாகாணத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்களின் குடும்பங்களுக்கு ஊடகத்துறை அமைச்சினால் நேற்று நிதியுதவி வழங்கப்பட்டது. இதேவேளை வடமாகாணத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு மோட்டார் சைக்கிள் பெறுவதற்காக கடன் அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்பட்டது. தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான காசோலைகள் ஊடகத்துறை அமைச்சரினால் இதன்போது வழங்கப்பட்டன. இதேவேளை கடந்த காலங்களில் படுகொலை செய்யப்பட்ட 44 ஊடகவியலாளர்களின் நினைவாக யாழ் பிரதான வீதி பகுதியில் நினைவு தூபியொன்று திறந்து வைக்கப்பட்டது. ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க, வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் உறவினர்கள் இதில் கலந்து கொண்டனர்.